சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான ஆனி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 6வது ராசியா இருக்கக்கூடிய நில ராசியான கன்னி ராசிக்கு இந்த ஜூலை மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தியும், இந்த ஜூலை மாதத்துல கன்னி ராசிக்காரங்க என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும், இந்த மாசத்துல எந்தெந்த தேதிகள் கன்னி ராசிக்காரங்களுக்கு சிறப்பான பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும், எந்தெந்த தேதிகள் ரொம்பவே அளவுக்கு அதிகமான விரைய செலவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால கன்னிராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி வீடியோவை பார்த்துட்டு ஜோசியக்காரன் சொல்றது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எத்தனை கிரகம் பயிற்சி ஆனாலும் நம்ம வாழ்க்கையில ஒரு நாள் விடிவு காலமே வராது அப்படின்னு சொல்லி தனியா உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில மாற்றங்களை உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கிரகங்களோட பயிற்சியால உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சில ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். அதனால கன்னிராசி அன்பர்கள் இந்த வீடியோவை முழுமையா பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய கன்னிராசிக்காரங்க உங்க நட்போட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கேது பகவான் எப்போ வந்து உங்களோட ஜென்ம ராசியில உட்கார்ந்தாரோ அப்பவே உங்ககிட்ட இருந்த கொஞ்ச நெஞ்ச மகிழ்ச்சியும் முழுமையா போயிடுச்சு, கொஞ்ச நெஞ்ச மன நிம்மதியும் முழுமையா உங்களை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது, கேது பகவான் ஜென்ம ராசியில இருக்காரு அப்படின்னா ராகு பகவான் 7வது வீடான களத்திர ஸ்தானத்துல உட்கார்ந்திருப்பார். இந்த அமைப்பு உங்களுக்கு 4 பக்கமும் இருந்து நெருக்கடிகளை மட்டும்தான் கொடுக்குமே ஒழிய உங்களுக்கு எந்த விதமான யோகங்களோ அல்லது அதிர்ஷ்டங்களோ கிடைக்காத மாதிரி நிறைய தடைகளை மட்டும் கண்டிப்பா ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, உங்களோட குடும்ப வாழ்க்கையில சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டு உங்க வாழ்க்கை துணையை நீங்க பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழலை இந்த அமைப்பு ஏற்படுத்தி விட்டுரும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காத மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி உங்க குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இல்லாம செஞ்சு விட்டுரும். இதனால பெரும்பாலான கன்னிராசிக்காரங்களுக்கு கடந்த 1.5 வருஷங்களா குடும்ப வாழ்க்கையில பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்காது, சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். உங்களோட குடும்பத்துல பண நெருக்கடி அப்படிங்கிறது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இல்லாம போனதாலேயே உங்களோட உடல் ஆரோக்கியத்திலயும் ஒரு சில பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். உங்களால தொழிலையும் சரியா கவனம் செலுத்த முடியாம தொழில் ரீதியான வீழ்ச்சிகளையும் நீங்க சந்திக்க ஆரம்பிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா கடந்த 1.5 வருஷங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு பெரிய அளவுல வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்காது, நிறைய பண இழப்புகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். புதுசா உங்களுக்கு எதிரிகள் உருவாகிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க மூலமா தொழில நிறைய நெருக்கடிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த நெருக்கடிகளை சமாளிக்க முடியாம ஒரு சில கன்னிராசிக்காரங்க தொழிலே வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு போகக்கூடிய ஒரு சூழலையும் கடந்த 1.5 வருஷங்கள்ல கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க. இதுவே உத்தியோகத்துல இருக்கிற கன்னிராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடந்த 1.5 வருஷங்கள்ல வேலை இழப்புகள் அப்படிங்கறத கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க. ஆனாலும் அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏத்த மாதிரியான வேலை வாய்ப்பு அப்படிங்கறது அமைஞ்சிருக்காது. தொடர்ச்சியா நீங்களும் வேலைகளை தேடிக்கிட்டே இருப்பீங்க, முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஆனாலும் உங்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அவ்வளவு சுலபத்துல அமையாது. ஒருவேளை புதுசா உங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைச்சிருந்தாலும் அந்த வேலையிலையும் உங்களால நிம்மதியா வேலை பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு வகையில நெருக்கடிகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருந்துகிட்டே தான் இருக்கும். போதாக்குறைக்கு பெரும்பாலான கன்னிராசிக்காரங்க கடந்த 1.5 வருஷங்கள்ல தொடர்ச்சியா உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கறத சந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது மூலமா அவங்களுக்கு நிறைய மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். இந்த மருத்துவ செலவுகளை சமாளிக்கிறதுக்காகவே கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலும் ஏற்பட்டு ஒரு சில கன்னிராசிக்காரங்க இந்த காலகட்டத்துல கடனாளிகளாகவும் மாறி இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, குரு பகவானோட பார்வை கன்னிராசிக்கு நேரடியா கிடைச்சாலும் குரு பகவான் மூலமா கிடைக்கக்கூடிய யோகங்கள் எதுவுமே கன்னிராசிக்காரங்களுக்கு கிடைக்காத மாதிரி ராகு பகவானும் கேது பகவானும் முழுமையா தடைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு சூழல்ல இந்த ஜூலை மாதத்தோட கிரக அமைப்புகளாவது கன்னிராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களை கொண்டு வருமா, முன்னேற்றங்களை ஏற்படுத்துமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த ஜூலை மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது கன்னிராசிக்காரங்களோட டென்ஷனை ஓரளவுக்கு குறைச்சி கன்னிராசிக்காரங்களுக்கு சிறப்பான மன நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த ஜூலை மாதம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா கடந்த காலங்கள்ல எதை தொட்டாலும் உங்களுக்கு நெருக்கடிகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும், தோல்விகள் அப்படிங்கறத தொடர்ச்சியா சந்திச்சுட்டே வந்திருப்பீங்க, ஒரு சில இழப்புகளையும் கன்னிராசிக்காரங்க சந்திச்சிருப்பீங்க. ஆனா இந்த ஜூலை மாசத்துல நீங்க எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் சரி ஓரளவுக்கு உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கை மேல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். பெரிய அளவுல உங்களுக்கு பண நெருக்கடி இல்லாத ஒரு மாதமாவும் இந்த ஜூலை மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ஜூலை மாதத்தோட தொடக்கத்துல உங்க ராசிக்கு 10வது வீடான தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மிதுன ராசியில சூரியனும் சுக்கிரனும் ஒன்னா இணைஞ்சு சஞ்சாரம் பண்றாங்க.
இதுல சூரிய பகவான் உங்களோட விரய ஸ்தானத்துக்கு அதிபதி அப்படிங்கறதால இந்த ஜூலை மாசத்துல தொழில் சம்பந்தமான விரய செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். நீங்க யாருக்கிட்டையாவது தொழில் சம்பந்தமா பணம் கைமாத்தா வாங்கியிருந்தாலோ அல்லது கடனா வாங்கியிருந்தாலோ அவங்க அந்த பணத்தை திரும்ப கேட்டு பிரச்சனை பண்ணுவாங்க. அந்த பணத்தை கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். அதே நேரம் தொழில் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களோட தனஸ்தானத்துக்கு அதிபதி அப்படிங்கறதால அந்த செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பண வரவையும் இந்த ஜூலை மாசத்துல நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். இதனால கன்னிராசிக்காரங்க இந்த ஜூலை மாசத்துல யாருக்காவது வாக்கு கொடுத்திருக்கீங்க அப்படின்னா கொடுத்த வாக்க கரெக்டா காப்பாத்துவீங்க. நீங்க சொன்ன தேதியில சொன்ன மாதிரியே கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாவும் இந்த ஜூலை மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் தொழில் சம்பந்தமா உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகளோட தொல்லையும் நெருக்கடிகளும் இந்த ஜூலை மாசத்துலயும் கண்டிப்பா தொடரத்தான் செய்யும். உங்களோட எதிரிகளை சமாளிக்கிறதுக்கு நீங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும், நிறைய திட்டங்களை வகுக்க வேண்டியது இருக்கும். ஒரு சில கன்னிராசிக்காரங்க உங்க எதிரிகளோட போட்டியால தொழில உங்க வாடிக்கையாளர்களை இழக்கிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த ஜூலை மாசத்துல இருக்குது. அதே சமயம் நீங்க தொழில ஒரு பக்கம் வாடிக்கையாளர்களை இழந்தாலும் புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது மூலமா இந்த ஜூலை மாதத்துல உங்களோட தொழில் அல்லது வியாபாரம் ஓரளவுக்கு சிறப்பாவே நடக்கும். பெரிய அளவுக்கு பண நெருக்கடியோ அல்லது தொழிலை தொடர்ந்து நடத்த முடியாத அளவுக்கு நெருக்கடிகளோ இந்த ஜூலை மாதத்துல ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இல்ல. அதனால கன்னிராசிக்காரங்க உங்களோட தொழில ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட வெயிட் பண்ணுங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க அதிகமா டென்ஷன் ஆகிற காரணத்தாலேயே உங்களோட தொழில ஒரு சில இழப்புகளை கடந்த காலங்கள்ல சந்திச்சிருப்பீங்க. அதனால டென்ஷனை குறைக்க முயற்சி பண்ணுங்க, கோபத்தையும் முழுமையா கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுங்க. அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த ஜூலை மாதத்திலேயும் உங்களுக்கு பெரிய அளவுல முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்காது. ஒரு சில சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். கணவனும் மனைவியும் பிரிஞ்சு வாழ்றீங்க அப்படின்னா இந்த ஜூலை மாசத்திலேயே நீங்க சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்காது. அதே நேரம் குரு பார்வை உங்களோட ஜென்ம ராசிக்கு நேரடியா கிடைக்கிறதால நிறைய மன தைரியம் அப்படிங்கறத குரு பகவான் ஏற்படுத்துவார். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி அதுல இருந்து நம்ம மீண்டு வந்துடலாம், நம்மளால கண்டிப்பா முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் இந்த ஜூலை மாசத்துல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இதனால குடும்பத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உங்களை பெரிய அளவுல காயப்படுத்தாது, பெரிய அளவுல நெருக்கடிகள் அப்படிங்கறத ஏற்படுத்தாது. எப்பவும் நடக்கிற பிரச்சனை தானே, இன்னைக்கு நேத்தா நடக்குது அப்படின்னு நீங்க அசால்ட்டா கடந்து போகக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த ஜூலை மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் இந்த ஜூலை மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கன்னிராசிக்காரங்க ஒரு சில விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ஜூலை 15ஆம் தேதிக்கு அப்புறமா சூரிய பகவான் தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மிதுன ராசியில இருந்து லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கடக ராசிக்கு பயிற்சி ஆவார். கன்னிராசிக்கு விரையாதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்துல உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கறத கண்டிப்பா ஏற்படுத்துவார். ஒரு சில கன்னிராசிக்காரங்க இந்த காலகட்டத்துல சின்ன சின்ன ரத்த காயங்களை சந்திப்பீங்க, சின்ன சின்ன விபத்துக்களை சந்திப்பீங்க. இன்னும் ஒரு சிலருக்கு தொடர்ச்சியா மருத்துவ சிகிச்சைகள் தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டமாவும் இந்த ஜூலை மாதத்தோட பிற்பகுதி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால கன்னிராசிக்காரங்க இந்த ஜூலை மாதத்தோட பிற்பகுதியில உங்களோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அதிகபட்ச கவனத்தை செலுத்திட்டு வாங்க. வெளியில போகும்போது ரொம்பவே பாதுகாப்பா இருக்க முயற்சி பண்ணுங்க. வாகன பயணங்கள் செய்றீங்க அப்படின்னா ரொம்பவே எச்சரிக்கையா இருக்க முயற்சி பண்ணுங்க, கவனமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மின் சாதனங்களை நீங்க கையாளும் போதும் பாதுகாப்பா கையாளணும் அப்படிங்கறத எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க. ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா சூரிய பகவான் லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய இந்த ஜூலை மாதத்தோட பிற்பகுதியில ஒரு சில கன்னிராசிக்காரங்க மின் விபத்துக்களை சந்திக்கிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால முடிஞ்ச வரைக்கும் மின் சாதனங்கள் பக்கம் போகாம இருங்க. அப்படியே போகிற மாதிரி ஒரு சூழல் வந்தாலும் பாதுகாப்பா இருக்க முயற்சி பண்ணிக்கோங்க. அடுத்ததா இருக்கிற வேலையை இழந்துட்டு வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்யக்கூடிய கன்னிராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜூலை மாசத்திலயும் ஒரு சில நெருக்கடிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சாலும் கடைசி நேரத்துல உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுல ஒரு சில தடைகள் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும். அதே போல உத்தியோகத்துல இருக்கிற கன்னிராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் மேல் அதிகாரிகள் கிட்ட ஒரு சில மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாவே இந்த ஜூலை மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த ஜூலை மாதத்துல உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது சிறப்பாவே இருக்கும். உங்களோட மன தைரியமும் தன்னம்பிக்கையும் 2 மடங்கு அதிகரிக்கும். அதே நேரம் உத்தியோகத்துல இருக்கிற கன்னிராசிக்காரங்களுக்கும் உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கும் நெருக்கடியான காலகட்டமாவே இந்த ஜூலை மாதமும் இருக்கும். நன்றி, வணக்கம்.